அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். குருத்துவ பணி நிலைக்கு உம்மை தேர்ந்தெடுத்தோம். அபிஷேக எண்ணெயினால் உமையாட்கொண்டோம். தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கிணங்கி ஆண்டவர் மந்தையினை மேய்த்திட வந்தோம். ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில, நீதியும் நேர்மையும் உம் வழியாய் பயில. ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில, நீதியும் நேர்மையும் உம் வழியாய் பயில. உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். கருவாக்கினேன், என் உருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். திருப்பலி நிறைவேற்றி கல்வாரி பலி செலுத்த புனிதத்தின் ஆவியினால் புது பிறப்பளித்தோம். திருவருட்சாதனத்தில் புத்துயிரளித்திடும் நீர் மாபரன் இயேசுவின் மறுவுருவன்றோ. ஒப்புரவால் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்க, தூய்மையின் லீலையாய் மனுக்குலம் துலங்க. ஒப்புரவால் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்க, தூய்மையின் லீலையாய் மனுக்குலம் துலங்க. உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். கருவாக்கினேன், என் உருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். ஆண்டவரே, உமது ஆவி என் மேலே, ஏனெனில் நீரே என்னை அருள் பொழிவு செய்துள்ளீர். நற்செய்தியின் தூதுவனா
நன்றிகள் பாடுகிறேன் என் தலைவரே என் இயேசுவே சரணம் சரணமையா சரணம். புதிய குரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பாதை ஒரு தெளிவான பாதை என்றும் ஒற்றை வார்த்தையில் 1000 அர்த்தங்களோடு தடைகளை தாண்டி பயணத்தில் தடம் பதிக்க புறப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு புனித பயணத்திற்கு உறுதுணையாய் இருந்தவர்கள் பலர், குறிப்பாக மண்ணின் மைந்தர்கள். ஆகவே பங்கு தந்தை அருள் திரு அமர்ராஜ் அவர்கள் புதிய குருவுக்கு திருப்பலி ஆணையை அனுப்பிப்பார்கள். இவரின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நம் அனைவரின் பல்லாண்டு கனவு இவரை திருப்பலி உரையில் காணலாம். நம் கனவு நிறைவானது. இந்நாளில் நம் புதிய குரு விசுவாச கோட்பாட்டிலும் ஜெப வாழ்விலும் சரித்திரம் படித்து மேலும் வெள்ளியத்தை உண்டாக்கி வந்தால் சாகும் சராசரி மனிதனை போல வாழாமல் உலகத்தால் பிறந்த மனிதனாக வாழ அருள் சகோதரி மண்ணின் மைந்தே சகாயம் அவர்கள் தந்தை நற்செய்தி பணிக்காய் உபரியும் கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். சரணமையா
நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, மைந்தராய் என்னை பெற்றெடுத்தீர் உந்தன் பணிகள் தொடரவே. நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, மைந்தராய் என்னை பெற்றெடுத்தீர் உந்தன் பணிகள் தொடரவே. திருமலை மீது சீயோனின் அரசரென என்னில் திருநிலை பொழிந்தே உயர்வாக்கினீர். திருமலை மீது சீயோனின் அரசரென என்னில் திருநிலை பொழிந்தே உயர்வாக்கினீர். மக்களின் துன்பங்கள் கண்டு உடன் மீட்டிட தயை புரிந்தீர். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, கிராம பெரியவர்களே மற்றும் இனதர்மை சகோதர சகோதரிகளே, இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். குறிப்பாக நமது பங்குக்கும் நமது பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களுக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். இன்னும் சிறப்பாக இவ்வாலயத்திலே கூடியுள்ள உங்கள் ஒவ்வொருவரின் உடல்நலத்திற்காகவும் உள்ள சுகத்திற்காகவும், மேலும் குறிப்பாக இந்த கொரோனா என்னும் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இவ்வுலக மக்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கிறேன். மேலும் இத்திருப்பலியில் இறந்து போன திரு அங்கனி ஜோசப், கஸ்பார், பெரிய நாயகம், ஆரோக்கியசாமி, செபஸ்தி அம்மாள், ராணி, ஜான்சன், ஜான் போஸ்கோ, இருதய மேரி, அந்தோனி சாமி, அல்போன்ஸ் மேரி, மலர் மற்றும் சபரிமுத்து இவர்களின் ஆன்ம இறைப்பாற்றிற்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் நம் மண்ணிலே மீண்டுமாக புதிய வாழ்வையும் புதிய அருளையும் புதிய ஆசையையும் நிறைவாக பொழிந்திருக்கிறார் என்பதற்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மண்ணிலிருந்து உருவாகி இருக்கின்ற அருள் தந்தையர்கள் இன்னும் உருவாக படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் வழியாக இம்மண்ணானது மகிமைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் மனதார நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் இருக்கிறோம். நம்மை விட்டு குருவாகி பிரிந்து சென்ற நம் மண்ணிலே உதித்த 2 குருக்களை இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். தற்பொழுது அருட்தந்தை அந்தோணி பீட்டர் அவர்கள் நமது மண்ணில் 9வது அருட்தந்தையாக உதித்திருக்கின்றார். அவரோடு இணைந்து குரு பட்டம் பெற்ற அருட்தந்தை மார்ட்டின் அவர்களோடு 10 அருட்தந்தையர்கள் நமது மண்ணிலே உருவாகி இருக்கிறார்கள். இருவர் இறைவனை சேர்ந்து இறைவனிலே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த இனிய நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம் மண்ணிலே உருவான அருள் சகோதரர் மற்றும் அருள் சகோதரிகள் இவர்களும் நம்மோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். காரணம், ஆண்டவர் நமக்கு செய்த அருள் செயல்கள் ஏராளம் ஏராளம். அவை அனைத்தும் வல்லமை மிக்கவை. ஆண்டவருக்கு எந்நாளும் நன்றி செலுத்த வேண்டும். அழைப்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பதற்கு ஏற்ப அழைத்தல் வாழ்வில் தன்னையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட அருட்தந்தை அந்தோனி பீட்டர் அவர்கள் இறைவன் கொடுத்த இந்த அழைப்பிலே நிலைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி தான் சந்தித்த அனைத்து விதமான இடையூறுகள், இன்னல்கள், துயரங்கள் அல்லது படிக்கின்ற போது சந்தித்த அனைத்து விதமான இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவராக இந்த நாளிலே இங்கே நின்று கொண்டிருக்கிறார். எனவே அருட்தந்தை அவர்கள் இந்த நாளிலே தன்னுடைய விருதுமாக பணியை ஏற்க அல்ல, மாறாக பணி ஆற்றலை வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பணி வாழ்வின் அச்சாரமாக அல்லது விருதுவாக்காக மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 4வது வசனம் 45வது வசனம் கூறியிருக்கின்ற இந்த வார்த்தையை விருதுவாக்காக கொண்டு செயல்பட இந்த நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள். அருட்தந்தை அவருடைய பயணம் இனிதாய் அமைய வேண்டும். இவருடைய பணி வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற தூய வாழ்வாக இருக்க வேண்டும். இவரால் பல உள்ளங்கள் ஆண்டவரிடம் அழைத்து வரப்பட வேண்டும் என்று நாம் நமது மண்ணில் இருந்து அவருக்கு ஜெபிக்க வேண்டுமாய் இந்த நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இவருடைய உற்றார் உறவினர்கள், இவரை ஈன்றெடுத்த பெற்றோர் தந்தை மரியசுசை அருள்மீது இதயனார் ஜெபமாலையே இவர்கள் இந்த நாளிலே இவர்களுக்காகவும் நபர்களின் நினைவுக்கு நாம் நன்றி கூறுவோம். ஏனெனில் இந்த அருட்தந்தை அவர்களை மண்ணிலே உதிப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்காகவும் இவருடைய குடும்பத்தாருக்காகவும் இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இறைவன் கொடுத்த இந்த அழைப்பானது மாண்புமிக்கது, மகத்துவத்துக்கு உரியது. அதனை பணி வாழ்விலே பணியை ஏற்க அல்ல, பணி ஆற்றலே வந்தேன் என்று விருதுமாக்கி தனது வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து தன்னுடைய பணி வாழ்வை தொடர வேண்டும் என்ற நாளிலே இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக இந்த நாளிலே இவரோடு வந்திருக்கின்ற இவரோடு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட வேத பிரவீன்குமார், சார்லஸ், செல்வகுமார் மற்றும் நமது அணியை உருவான அருட்தந்தை மாற்றி இவர்களுடைய கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என இந்த நாளிலே இவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் இவர்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றையெல்லாம் ஏற்போம். இறை மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லா இறைவனிடமும் மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேருபரன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பெயர்களால் மட்டுமே அடியே உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுலமானி உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்று பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம். திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒன்றை. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கின எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை அழைத்தல் என்பது இறைவனின் கொடை. பலவீனமானவரை அழைத்து பயமின்றி பலப்படுத்துவதுதான் இறைவனின் இயல்பு. நாம் பேசும் வார்த்தைகள், வெளிப்படுத்தும் செயல்கள் அனைத்திற்கும் ஆண்டவர்தான் பிறப்பிடம் என கூறும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம் எரோமியா நூலிலிருந்து வாசகம். திருத்துதர் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 10 முடிய. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவனாகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடம் எல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். பிடுங்கவும் அவர்களும் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கழிக்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசர்கள் மேலும் பொறுப்புள்ளவனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, திரு அவையின் முதல் தலைவரும் இந்த திரு அவையை அடித்தளமாக கொண்ட பாறையும் அனைத்து திருத்தூதர்களுக்கு முன்னோடியுமானவர் புனித பேதுரு. இவர் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்தவ அழைத்தலையும் பொறுப்பையும் இப்பொறுப்பாளர்கள் எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. இதோ நாம் இதய கதவை திறந்து இவ்வார்த்தைக்கு செவி தருவோம். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோங்குங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளை போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 10 இறை வசனங்கள் 42 45 முடிய. இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களும் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது.
உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராய் இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு பலருடைய மீட்புக்கு ஈடாக தாம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்களாம் மொழி வைக்கவே தேவையில்லை. கொஞ்சம் நல்லா கை தட்டி நம்முடைய புதிய குருக்களை நாம் வாழ்த்துவோம். கொஞ்சம் ஜோராக கை தட்டி நீங்களாம் நல்லா கை தட்ட வரைக்கும் உங்களை விட மாட்டேன். நல்லா பிரியாணி நீங்கள் வைக்க போகிற பிரசங்கத்தை பொறுத்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் தூங்கலான்னு இருந்தீங்க? இல்லை தாங்க, சீக்கிரமாக பிரசங்கத்தை படிக்கிறாங்க. பசி இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என் மனசுக்குள்ள ஏறவே ஏறாது. நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்கிறதுல இந்த புதிய குருக்களுக்கு தான் பிரசங்கம் வைக்க வந்திருக்கிறேன். இல்லை அதை பூச முடிஞ்சு நீங்கள் தனியாக வச்சுக்கீங்க, எங்களை சீக்கிரமாக விடுங்கலாம் சொல்லாதீங்க. ஒரு முறை ஒரு பங்குக்கு போயிட்டு ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு, டேய் உங்கள் பங்கு சாமியார் பூச வைக்கிறாருல்ல, அவர் பூச வைக்கிறதுல எந்த பகுதியாக அவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், சென்று வாருங்கள் திருப்பதியுடைய கோவில் கோவில யாரும் சொல்ல மாட்டேன். ஒரு முறை ஒரு பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். பங்குசாமியார் ஆற்று பையனை கூப்பிட்டு, டேய் இந்த பாட்டியை போய் எழுப்பி விடுறா. உடனே அந்த பையன் சொல்றான், ஃபாதர் நீங்க தான் தூங்க வச்சீங்க, நீங்களே போய் எழுப்பி விடுங்க அப்படின்னு அவன் சொன்னாங்க. இன்னைக்கு பிரசங்கம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது. சாமியார் ஏதாவது கதை சொன்னாங்கன்னா உடனே பையன் சொல்லுவான், இது பாரதி கண்ணம்மாவில் வருது, அதை கரெக்டா சொல்லுவான். இல்ல வேற கதை சொன்னாங்கன்னா இது ரோஜாவில் வருது, அது இல்ல வேற கதை சொன்னாங்கன்னா இது சிட்னியில வருது. இன்னைக்கு பல்லுலாத கேள்வி கூட இன்னைக்கு சிட்னியை பத்தி சொல்லும், இன்னைக்கு ரோஜாவை பத்தி சொல்லும், திருமணத்தை பத்தி சொல்லும். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு சீரியல்ல தான் இன்னைக்கு மூழ்கி கிடக்கிறது. இன்னைக்கு கூட நிறைய பேர் இன்னைக்கு சிரிக்கிறதே மறந்துட்டீங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி குமிழந்தொழில உங்களை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா ஆர்ப்பரித்து ஏதாவது சொன்னா அப்படி கைத்தட்டுவீங்க, அப்படி சிரிப்பீங்க. இன்னைக்கெல்லாம் சிரிப்பதை மறந்து விட்டீங்க. ஏன் ஃபாதர் 2 வருஷமா கொரோனா வந்து எல்லாத்தையும் மறந்துட்ட ஃபாதர். இன்னைக்கு நீங்க கொரோனாவுக்கு பயப்பட வேண்டாம், உயிருக்கும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர், இந்த உயிரை பாதுகாப்பவர் நம் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த திருவழிபாடு தேவையா? இந்த குருப்பட்டம் தேவையா? இந்த முதல் நன்றி திருப்பதி தேவையா? இப்படி எல்லாம் பல பேர் கேட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொண்டாட்டம் நமக்கு தேவைதான். வீடுகளிலே முடங்கி கிடக்கிறோம். இன்னைக்கு நான் உயிருக்கு பயந்து இன்னைக்கு நீங்க நியூஸ் சேனலை பார்க்காம இருந்தீங்களாலே இன்னைக்கு கொரோனா வர நீங்க அதை பார்க்க தான் உங்களுக்கு வந்து அந்த பிபி சுகர் எல்லாம் ஏறிட்டு போகும். தயவுசெய்து நான் இந்த நாட்களில் அண்ணா நீங்க வரணும். ஏனென்றால் எனக்கு பிடித்த ஒரு சகோதரர் எம்எம்ஐ துறவர சபையில எனக்குரிய ஒரு 6 ஆண்டுகள் இந்த சகோதரர்களோடு நானும் பயணம் செய்கின்றேன். டிஎம்ஐ அருள் சகோதரிகள் அவர்களோடு நானும் பயணம் செய்கின்றேன். அவருடைய கல்லூரிகளிலே, அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே, அவர்களுடைய துறவு இல்லங்களிலே அவர்களுக்கு மாத தியானம், வருட தியானம், பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே வகுப்புகள், இப்படி அவர்கள் மத்தியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே கடவுளுடைய வார்த்தை மீதும் கடவுளுடைய பணியின் மீதும் ஒரு தாக்கம் கொண்ட ஒரு அருள் சகோதரரை, இன்றைய ஒரு அருள் தந்தையை பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டங்களிலே ஒரு குருவாக இருப்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த கொரோனா காலகட்டத்தில் குருக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கூட பாண்டி உயர் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் நேற்றைய தினம் மறித்து இந்த அடக்கம் செய்யப்பட்டார். இன்னைக்கு வட மாநிலத்தில் ஏராளமான குருக்கள் இன்று இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுவது, திருமணத்தை நடத்தி வைப்பது, இறந்தவர்களை மந்திரிப்பது, அடக்க சடங்குகளை நிறைவேற்றுவது, இப்படி மக்களுக்காக மக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் இவர்கள் தான் இரத்த சாட்சிகளாக மட்டுமல்ல, முதல் உயிர் துறக்கின்ற ஒரு முன்கள பணியாளர்களாக இந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
இந்த ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில இந்த புதிய அருட்தந்தையர்கள் 5 பேர் நமது மத்தியில் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் எனக்குரிய 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் குருக்களாக பணியாற்றிவிட்டோம். பாருங்க, இவங்கெல்லாம் நாளையிலிருந்து கோயில பூச வைக்க முடியாது, வீட்டுக்குள்ளதான் பூச வைக்க முடியும். நாங்கள் எல்லாரும் முதல் திருப்பலி நிறைவேற்றுகிற போது ஏராளமான கூட்டம், அது காலை தம்பட்டம் வெடி மாலை இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இவர்கள் ஆரம்பிக்கும் போதே அதிர்கின்றது, அடிகள் சொல்ற மாதிரி அப்படி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த குருத்துவத்தை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். என்ற ஃபாதர் பயமுறுத்த வரவில்லை. பிரியமானவர்களே, இது ஒரு சவால், இது ஒரு சவால். இப்படிப்பட்ட ஒரு சவால் தான் நம்முடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலர் சவேரியார். இந்த சவேரியார் கூட இந்தியாவுக்கு வருகிற போது கப்பல் பயணம் செய்து வருகிற போது அவருடைய கண் முன்பாகவே செத்து போகிறார்கள். பிணத்தை தூக்கி கப்பலில் இருந்து கடலில் தூக்கி போடுகிறார்கள். இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கிறார். சவேரியார் ஆயிரம் அதிசயங்கள் செய்தவர், எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், இன்று அழியாத உடலோடு கோவாவிலே இன்று அழியாத உடலோடு ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட புனித சவேரியார் அவர் இந்திய தேசத்திற்கு வருகிற போது அவர் பிளைட்ல சொகுசு பிளைட்ல அவர் வரவில்லை. அவர் ஏறக்குறைய 6 மாதங்கள் கப்பலிலே பயணம் செய்து வருகிறார். பசி, உணவில்லை, பல பேர் செத்து போகிறார்கள், விஷ காய்ச்சல். அந்த கப்பல் இந்தியாவுக்கு போகுமா போகாதா தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் புனித சவேரியார் பல சவால்களை எதிர்கொண்டு பல துன்பங்களை எதிர்கொண்டு கண்ணுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கிற கொரோனா சும்மா இன்னைக்கு தடுக்க வேண்டிய ஆஸ்பத்திரி இருக்கிறது. நமக்கெல்லாம் பலவிதமான கஷாயம் குடிச்சாலே கொரோனா வராதுன்னு சொல்றாங்க. அது கொண்டு நீங்க எல்லாம் சத்தானவர்கள், நீங்க எல்லாம் அந்த காலத்துல கேவருக்குள்ள குடிச்சாங்க, நீங்க குடிக்கிறதே இல்லை, அதான் பிரச்சனை. நீங்க எல்லாம் கம்மங்கூழி கேவருக்குள்ள குடிச்சீங்கன்னா கொரோனா வராது, ஓடி போயிடும். எப்ப நீங்க எல்லாம் இட்லி தோசை சாப்பிட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நீங்க எல்லாம் சத்து போயிடுச்சு. அதனால தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, புள்ள திறத்தை வேலை விட்டு பார்த்தாங்க, அது அருகப்புள்ள குடிச்சிட்டு அவுக்கு இருந்துச்சா. கிராமத்துல சொல்லுவாங்க. அது போலதான் நம்முடைய பிள்ளைகள். இன்னைக்கு நான் ஸ்லிம்மா இருக்கணும், ஒரு இட்லி போதும், 2 இட்லி போதும். நம்ம பசங்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு எல்லாம் டிவியை பார்த்துட்டு, இன்னைக்கு டிவியில ஒரு ஹீரோ உள்ளமன்றி மாதிரி முடி வச்சுட்டு வருவான், அதை பார்த்துட்டு அப்படியே முடி வச்சுட்டு வருவான். இன்னைக்கு டிவியில ஒரு ஹீரோ பேண்ட் கிழிச்சு போட்டுட்டு வருவான், நம்ம பையன் அப்படியே போட்டுட்டு வருவான். இன்னைக்கு நம்ம பசங்க காலில் தோடு போட்டு இருப்பான், அவன் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது. அப்படிதான் நம்ம பசங்க இருப்பாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு மேல இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மேக்கப். இன்னைக்கு எல்லாம் கிராமத்துல கூட லிப்ஸ்டிக் போட்டுட்டு அவ்வளவு அழகா இருப்பான். இன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்து நீ சாமியாருக்கு போறியாடா அப்படின்னா போங்க பாரு, ஏன்டா முளைச்சு 3 நாள் வரதுக்குள்ள என்ன வருது, எங்க பார்த்தாலும் செல்ஃபி புள்ள இருமியா. இன்னைக்கு கூட அத்தோனிக்கிட்ட வரும்போது ஐயோ இந்த பையன் நல்லா தானே இருக்கிறான், நல்லா மூக்கு மொழி நல்லா ஹைட்டா இருக்குது, ஏன்னா உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கூட கிடைக்கலையா, ஏன்டா நீ சாமியாரா போன. வயசான பாட்டிகள்லாம் ஆன்னு பாக்குது, அவ்வளவு அழகான ஒரு குரு இருக்கு. அங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க யாருமே சாமியாரா போறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு சினிமாவை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதே போல இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க இத்தனை அருள் சகோதரிகள் இன்னைக்குதான் பிள்ளைகளை பார்த்து கேளுங்களேன், ஒண்ணும் வராது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு டாக்டர் ஆவது ஈஸி, இன்ஜினியர் ஆவது ஈஸி, இன்னைக்கு ஒரு பிரதம மந்திரி ஆவது ஈஸி. ஏன் இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் சொன்னாங்க சாதிக்கு தான் வராது, விடியல தர போறார், நிச்சயமா இதை வந்து விட்டார். அவருக்கும் சவால், ஏறக்குறைய பல சவால்களுக்கு மத்தியிலே இந்த ஒரு பதவியை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முதலமைச்சரை விட ஜனாதிபதியை விட இன்னைக்கு அமெரிக்க நாட்டு அந்த ஜனாதிபதியை விட இன்னைக்கு அவர்களால் திருப்பலி நிறைவேற்ற முடியாது. எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் இன்னைக்கு அதானியை விட அம்பானியை விட இன்னைக்கு ஒரு உயர்ந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகமான ஒரு பணி இந்த குருத்துவ பணி. என் வயிற்றுல பிறந்தது பிள்ளையா அது குழந்தைன்னு தெரியல, 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தையே காப்பாற்ற வேண்டும் என்றார், இன்னைக்கு உலகத்தையே மீட்க வேண்டும்
என்றால் அது ஒரு குருவால் மட்டும்தான். அது ஒரு குருவால் மட்டும்தான். இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கடவுள் தன் மகனை உலகிற்கு அனுப்பினார். அந்த மகன் ஒரு ஒப்பற்ற குருவாக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்கிறீர்களோ இல்லையோ, புதிய குருக்கள் இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் சாமியார் அப்படின்னாலே ஒரு கார், ஒரு பைக், இன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய பந்தா, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல சாமியாரை பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு குமிழங்குழி பார்த்தாலே தெரியும். நீங்க எல்லாம் ஓடி போயிடுது. அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருப்பார். அவர் சின்ன வயசா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருந்தார். அவரை நான் பார்க்கும் போது நான் மைண்ட் சொன்னேன், அவரை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன். அவ்வளவு நல்லா இருந்தார். ஆனா குமிழங்குழிக்கு வந்து பார்த்தாலும் அவர் உழைச்சு தேஞ்சு போயிட்டார் நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் அப்படி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இன்னைக்கு உயர்ந்த பணி இந்த குருத்துவ பணி. எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த குருக்கள் பலவிதமான துன்பங்களை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஒரு திருப்பலி நிறைவேற்றுவது என்பது அவர்கள் தங்களிலேயே ஒப்புக் கொடுப்பர். ஆகவே இந்த துன்பத்தின் பாதையில் தான் இந்த குருக்கள் பயணம் செய்கின்றார்கள். ஏதோ திருப்பலி வைத்தோம், ஏதோ வாழ்ந்தோம் என்பது கிடையாது. ஒரு குருவானவர் தன்னையே தியாகம் செய்பவர். அவருடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றார். குடும்பத்தை, உறவுகளை, சொந்தங்களை எல்லாம் தியாகம் செய்து அவர் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் அவர் வழியாக ஒப்புக் கொண்டிருக்கிறார். 5ஆவது திருமுகத்திலே நாம் எபிரேயருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து எபிரேயருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரத்திலே இந்த குருத்துவத்தினுடைய மகிமையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதைத்தான் விருதுவாக்காக நம்முடைய புதிய அருள் தந்தை ஆண்டனி பீட்டர் இந்த முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் அதனுடைய சுருக்கமாக பணியை ஏற்பதற்கல்ல, பணி செய்வதற்குத்தான் இந்த ஒரு விருதுவாக்கை எடுத்து அவர் குருவாக இன்று உயர்ந்திருக்கிறார். இது ஒரு முடிவு அல்ல, இதுதான் தொடக்கம். இதுதான் தொடக்கம். எதற்காக இவர் ஒரு குருவாக மாறி இருக்கிறார் என்றால், எபிரேயருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஒரு குருவானவர் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். இந்த கோவில் ஒரு பங்கு, கடவுளுடைய இல்லம் என்பது ஒரு குருவினுடைய அதிகாரத்தின் கீழ் தான். ஆக இந்த குருவானவர் என்ன செய்கின்றார்? இந்த குருவானவர் தான் இந்த உலக மக்களுக்காக தன்னை வழிகாட்டி அவர் என்ன செய்கின்றார்? இந்த உலக மக்களுக்கு மீட்பை பெற்றுத் தருகிறார். ஆக இந்த குருவானவரால் மட்டும்தான் உலகத்திற்கு மீட்பை பெற்றுக் கொடுக்க முடியும். உலகத்தினுடைய பாவங்களை போக்க முடியும். உலகத்தினுடைய மக்களை பரிசுத்தமாக்க முடியும். வேறு எவராலும், வேறு எந்த சக்தியாலும் முடியாது. எனவே தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஒப்பற்ற குருவாக, தலைமை குருவாக தன்னையே உயர்த்துகின்றார். அந்த குருத்துவத்தினுடைய மகிமைக்காகத்தான் குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த குருக்கள் வழியாகத்தான் இது என் உடல், என் ரத்தம் என்று சொல்லி இந்த திருப்பலியை அவர் நிறைவேற்றுகின்றார். திருப்பலியை நிறைவேற்றுவதற்கும், மக்களை ஆசீர்வதித்து பிரதிபலித்துவதற்கும் ஆண்டவரால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் தான் இந்த குருக்கள். இந்த குருக்களை நாம் எப்படி அணுகி செல்ல வேண்டும் என்பதை இந்த எபிரேயருக்கு திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல சாமியார் கிட்ட எதுக்கு போகணும்? காசு வாங்க போகக்கூடாது. நான் வரலாற்றுப்பேட்டையில சின்ன பிள்ளையா இருக்கும் போது சாமியார் கூட தான் உட்கார்ந்து இருப்போம். ஒரு முறை ஒரு அம்மா ஓடி வருது, சாமியார் கிட்ட ஓடி வருது. சாமி சாமி என்னம்மா? அடிக்கிறான் 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 உதைக்கிறான் மிதிக்கிறான் அப்படியே கத்திட்டு ஓடி வருது. அந்த வீட்டுக்கு யாரும் குடிக்காது. குமிழன் வீட்டுல நீங்க யாரும் குடிக்க மாட்டீங்க, நல்லா பரிசுத்தமா இருக்காரு இல்லையா? அவர் நல்லா குடிச்சுட்டு அந்த அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அந்த அம்மா அழுதுகிட்டே சாமியார்ட்ட ஓடி வருது. அப்ப சாமியார் ஒவ்வொருக்கு பக்கத்து ஒரு சாமியார், உபகார சாமியார் தான் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சுற்றி குடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மா ஓடி வருது, வீட்டுக்காரர் பின்னாடியே ஓடி வர்றாரு. என்னடி கட்டண புருஷன் நான் இருக்கிறேன், நீ என்ன சாமியார் ஓடி வந்து சாமி சாமிங்கிற? நாங்கெல்லாம் உட்கார்ந்து சிரிக்கிற அந்த சாமியாருக்கு நீங்க கண்டு நக்கா கணக்கு நக்கா. அவன் தெருவுல யாரும் அந்த குடிகாரர்கிட்ட பேசவே மாட்டாங்க, யாரும் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சாமியார் கிட்ட பஞ்சாயத்து வருது. அவரும் உட்கார்ந்து இருக்கிற குடிகாரன் வந்து கொண்டாடி இருக்கிறான். என்னடி சாமி சாமிங்கிற? சாமியார் இருப்ப பொழுது போனா என் கூட வந்து படுத்து கிடக்கலாம், மாவால வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன். உடனே அந்த அம்மா, பாரு சாமி பாரு எப்படி பேசலாம் பாரு, இவன் கூட எப்படி குடும்பம் நடத்துறது, இவன் கூட நான் இனிமேல் வாழவே மாட்டேன், இவன் கூட வாழ்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு
அவளுக்கு நரகம் தான். உடனே அந்த குடியான சிரிச்சுக்கிட்டு, சாமி என் கூட வாழ்றது அவளுக்கு நரகமா? பாருங்க சாமி, நரகத்துல வாழ்ந்தே 5 பிள்ளைய பெற்றுட்டா, இவ மோட்சத்துல வாழ்ந்த எத்தனை பிள்ளைய பெற்றிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிரிச்சுக்கிட்டு, யோ நம்ம நரகத்தெல்லாம் எதுக்கு சாமியார் கிட்ட சொல்றாச்சு போயா அப்படின்னு சொல்லிட்டு குடியான எழுதிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. பிரியமானவரே, இன்னைக்கு குருவானவர் என்பவர் பணம் கொடுப்பதற்கோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவைக்கு பயன்படுத்துவதற்கோ ஒரு குருவானவர் கிடையாது. ஒரு குருவானவர் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினுடைய தலைமுறைகளுக்கு 1000 தலைமுறைக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அந்த பங்குக்கு, அந்த மண்ணுக்கு அந்த குருவானவர் தான் ஆசீர்வாதம். அதுவே இந்த குமிழம் தொகை ஆசீர்வாதம் என்றால் அது இந்த மண்ணின் மைந்தர்களால் தான், அது உங்கள் குருக்களால் தான், அது உங்கள் பங்கு தந்தையால் தான். அந்த ஒரு குருவானவர் ஒரு ஊரில் இருந்தால் அதுவே ஆசீர்வாதம். உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அதுவே இந்த குருவானவரை நாம் எப்படி அணுக வேண்டும்? ஒரு அருள் சகோதரியை, ஒரு துறவியை நாம் எப்படி அணுக வேண்டும்? ஜெபத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு, நாம் பெற்றுக் கொள்கின்ற குடும்ப அபிஷேகத்திற்கு தான் இவர்களை நாம் அணுக வேண்டும். நேரத்தான் நாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த குருவானவர்கள் கடவுளுக்கு தொண்டு புரிய வந்தவர்கள். ஆக இவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அது அவர்கள் அந்த துன்பங்களை திருப்பலியில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபிப்பார்கள். எனவே தான் குரு நாசம் கொலநாசம் சொல்வாங்க. சாமியார்கிட்ட சாபம் வாங்கிவிட்டால் அந்த குடும்பம் உருப்படாது. இன்னைக்கு சாமியார் அடிச்ச குடும்பம் இன்னைக்கு உருப்பிடாத சத்தனமே கிடையாது. இன்னைக்கு சாமியார தோற்ற குடும்பம் உருப்பிடாத சத்தனமே கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கோணாங்குப்பத்துல அருள்தாஸ் ஃபாதரை அடித்தார்கள். ஆனால் அடுத்த வாரமே எவன் சாமியார கையை தூக்கினானோ அவன் அடிபட்டான், அவனுடைய கை கால் முடிந்தது. பிரியமானவர்களே, ஆக ஒரு குருவானவர் தான் அபிஷேகத்தை கொடுப்பவர், ஆசீர்வாதத்தை கொடுப்பவர். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு குருவானவரை நாம் எப்படி அணுக முடியும் என்றால் ஆசீர்வாதத்திற்காக. அது இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இந்த உலகத்தை மீட்பது யார்? அந்த இஸ்ரவேல் மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியன், இன்னைக்கு கொரோனா நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார், மரண பயம் நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த பெலிஸ்தியன் அச்சுறுத்திக் கொண்டிருந்தார். அப்போது அந்த சிறுவன், அந்த தாவீது அந்த சவுலை நோக்கி வந்து சொன்னார், இந்த மந்தையை, இந்த மக்களை நான் காப்பேன். அதே போல இந்த தமிழக திருச்சபை அல்ல, உலகளாவிய திருச்சபையை, இந்த திருச்சபையுடைய பாரம்பரியத்தை இந்த உலகத்தில் அழிப்பதற்கு ஏராளமான சக்திகள் இருக்கிறது. இந்த சக்திகளை எல்லாம் முறியடிப்பதற்காகவே ஆண்டனி பீட்டர் அமலமறை சபையிலே சேர்ந்து ஒரு குருவாக மாறி இன்று தன்னுடைய முதல் திருப்பலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்த 5 குருக்கள் வந்திருக்கிறார்கள். தாவீது சொன்னது போல இந்த உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய கொரோனா, உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய எல்லா சவால்களையும் இந்த குருக்கள் தன்னுடைய ஜெபத்தாலும் திருப்பலியாலும், இந்த குருக்கள் தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய முன்மாதிரியாலும் அவர்கள் தாவீதை போல கடவுளுடைய துணையை கொண்டு, கடவுளுடைய பிரசத்தை கொண்டு, கடவுளுடைய அபிஷேகத்தை கொண்டு இந்த உலகத்தை அவர்கள் மாற்ற வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், பங்கு தந்தையின் பெயராலும், கூடி வந்திருக்கிற குருக்கள் பெயராலும், உங்கள் பெயராலும் புதிய குருக்களை சிறப்பாக அருள் தந்தை ஆண்டனி பீட்டர் அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். இவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒருபோதும் தாங்கள் பெற்றுக்கொண்ட குருத்துவத்திற்கு எதிராக சென்று விடாமல் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பையும் தாங்கள் எடுத்துக்கொண்ட எதிர்பார்ப்பையும் இவர்கள் நிறைவேற்றி தாவீதை போல, அன்னை மரியாவை போல, நம் ஆண்டவர் இயேசுவை போல உன்னத குருக்களால் என்றும் வாழ்ந்து இந்த உலகத்தை மீட்க ஆண்டவர் இவர்களை தொடர்ந்து பயன்படுத்த இந்த குருக்களை இறைவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடுயிர் இல்லாத நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணிலும் நல்ல பிதாவே, ஆமென். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயுள் நாடே என்று மொழிந்தார் இறைவா, முடிவில்லா உமது பேரன்பினால் திரு அவையை நிறுவி அதற்கு தலைமைகளை உயர்த்தினேன். திரு அவை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களுக்காக ஜெபிக்கும் இவ்வேளையில் இவர்கள் உமது துணிவையும் எதிர்நோக்கையும் ஆடையாக அடைந்து நற்செய்தியின் நம்பிக்கை தூண்களாக மாற
உரைத்த இறைவா, இன்று தனது முதல் நன்றி பலியை நிறைவேற்றும் அருட்தந்தை, இந்த திருத்தலத்தில் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் பொற்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தாங்கள் பெற்ற இறையடத்தலை கிறிஸ்து என்னும் பானையின் மீது கட்டி உமது கரம் பற்றி கொண்டு இறையேசுவின் உண்மை சீடர்களாக வாழ்ந்து உலகம் முழுவதும் உலகம் புனிதர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனத்தின் அடித்தளமே இறைவா, உம் வார்த்தை உயிருள்ளது. எங்கள் இதயங்களை மாற்றி இறைவனிடம் ஈர்க்கும் சக்தி கொண்டது என உறுதியோடு இருக்கின்றோம். இன்றைய கால மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இரக்கம் மிகுந்த உம் சிறகின் நிலையில் அடைக்கலம் தாரும். இதனால் இறையழைத்தல் மூலம் நம்பிக்கையற்றவர்களுக்கு துணையாளர்களாகவும் உம்மை நாடி தேடும் உள்ளம் படைத்தவர்களாகவும் இருளிலிருந்து ஒளி வீசும் கலங்கரை விளக்காகவும் உம்மை பிரதிபலிக்கும் கண்ணாடியாய் மாறி தூயாவியின் கண்களை வெளிப்படுத்தும் சீடர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் வழிகாட்டிய இறைவாவும் குடும்ப பின்னணியாலும் சமூக அந்தஸ்தாலும் வேலை வாய்ப்பினாலும் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் நண்பர்களாய் வாழ்ந்து பிறரின் சேவையில் ஈடுபட்டு உம்மை உண்மையாய் வழிபட இடையூறாய் இருக்கும் சிக்கல்களை அகற்றி இறைசாட்சியின் விடிவிடையாய் வாழ்ந்து புது வாழ்வையும் மரங்களையும் தர வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஆலயமே என் இறைவா, படைப்பில் சிறந்த படைப்பாய் மனிதர்களை உருவாக்கினேன். உம் அமைதியின் அரசு நிலை பெற அகிலம் முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். நிறம், இனம், கலாச்சாரம், பண்பாடு என பல்வேறு சுய உணர்வாலும் சுய சிந்தனையாலும் வேறுபட்டு பல்வேறு வெளி வலிமையை எங்கள் கடின உள்ளத்திலிருந்து மனமாற வழி செய்யும் நீர் கொடையாக கொடுத்த உயிர்ப்பு பெருவிழா அமைதி எங்களில் குடிகொண்டு பகிர்விலும் மன்னிப்பிலும் விட்டு கொடுத்தலிலும் வேறொன்று இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்களிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூதுவரால் என்னை அழைத்த தெய்வமே, என்னை தேர்ந்து கொண்டீர் என் இறைவா, உமக்கு செவி கொடுத்தேன். உந்தன் ஊழியனாய் என்னை தேர்ந்து கொண்டீர் என் இறைவா, உமக்கு செவி கொடுத்தேன். சிறு கருப்பையில் என் உயிர் படைத்தீர் என் இறைவா, எனில் நீர் வாழ்கின்றீர். என் சீடனே நீ அஞ்சாதே, உன் தோள்களில் நான் வலிமை தந்தேன். என் சீடனே நீ அஞ்சாதே, உன் தோள்களில் நான் வலிமை தந்தேன். நீ எனக்கு உரியவன், என் சொந்தமானவன். நீ எனக்கு உரியவன், சொந்தமானவன், என்
என் இயேசுவே சரணம் சரணம் தேவா. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடன் அறிவுறுத்துபவரே, உமது அருளால் அருப்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இவ்வலையின் ஆற்றலாம் மந்தையின் கீழ்ப்படுதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிக்கும் மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமா? அருள் பணியாளராக எனது உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளவையான குருவாகிய நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிமுறைகளாக முதலில் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் வழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையெல்லாம் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றேன்.
எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனமாக அவர் பரித்தவானே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை கெட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்த உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உலக்களை திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கப்படுவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிட்ட கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மரிச்சாட்சிய, எங்கள் ஊர் பாதுகாவலான புனித சவேரியா மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உண்மை பெற்றிருக்கிறோமாக. இவர்கள் வேண்டுதால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீண்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் பேர்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தோம். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறந்து இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் ஒரு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமது உபதராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்றோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு மாட்சியாக என்றும் நினைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்தில் உள்ளது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுகொள்ள வேண்டும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். la la
ஆணையிட்டு அன்று உரைத்ததனை தினம் அறிவிக்க என்னை அனுப்பி வைத்தீர். நீராணையிட்டு அன்று உரைத்ததனை தினம் அறிவிக்க என்னை அனுப்பி வைத்தீர். நீர் விரும்புவதை என்னை கேடும் என்று பூவுலகினை வரமாய் பரிசளித்தீர். கோல் வலிமை எனில் செயல்படுமே, திருக்கரங்கள் வழி காட்டிடுமே. கோல் வலிமை எனில் செயல்படுமே, திருக்கரங்கள் வழி காட்டிடுமே. நீ எனக்கு உரியவன், என் சொந்தமானவன். நீ எனக்கு உரியவன், சொந்தமானவன் என்றுரைத்த என் இயேசுவே, சரணம் சரணம் தேவா. செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, உம்மைந்தராய் என்னை பெற்றெடுத்தி உந்தன் பணிகள் தொடரவே. திருமலை மீது சீயோனின் அரசரென என்னில் திருநிலை பொழிந்தே உயர்வாக்கினேன். திருமலை மீது சீயோனின் அரசரென என்னில் திருநிலை பொழிந்தே உயர்வாக்கினீர். மக்களின் துன்பங்கள் கண்டு உடன் மீட்டிட தயை புரிந்தீர். நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே. பெயர் சொல்லி அழைத்ததும் நாமே, உன்னை உள்ளங்கையில் பொறித்ததும் நாமே. உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நாமே, உன்னை உள்ளங்கையில் பொறித்ததும் நாமே. உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நாமே, உன்னை உள்ளங்கையில் பொறித்ததும் நாமே. தாயின் கருவில் உன்னை அறிந்தோம், தாயின் கருவில் உன்னை அறிந்தோம், நீ உருவாகும் முன்பே. சகோதர சகோதரிகளே, குமிழங்குடி பங்கு சமூகம் உண்மையாக இன்று மகிழ்ச்சியில் கிடைக்கின்றது. பவுலடியார் சொல்வது போல, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இவர்களாக செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். மகிழ்ச்சியில் திளைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் குறிப்பாக எல்லா ஊர்களிலுமே இந்த குருத்துவ நிலை உயர்த்தப்படுகிற குருக்கள் மிக மிக அரிது. ஒரே நேரத்தில் 2 பேர் பெறுவது உண்மையாகவே இன்று நம்முடைய குமிழங்குடி பங்கு சமூகம் 2 புதிய குருக்களை பெற்றுவிட்டது என்பதில் நாம் எல்லாம் பெருமையாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2 புதிய குருக்களை இந்த வருடத்தில் நாம் பெற்றுவிட்டிருக்கிறோம். எனவே மொத்தம் நம்முடைய மண்ணில் அனைவரும் சேர்த்து இதோடு 10 குருக்கள் நம்முடைய மண்ணில் நம்முடைய மண்ணில் இருக்கிறார்கள் என்று நினைத்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். கையை தட்டி நம்மளோட மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளோம். இந்த நேரத்தில் நிறைய மண்ணின் மைந்தர்கள்
வர முடியாத ஒரு சூழ்நிலை, அருள் சகோதரிகளும் வர முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இன்றைய நாளில் நம்முடைய பாசமிகு மல்லி மைந்தர் அவர்கள் அருமையாக ஒரு திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார். அருட்தந்தை அந்தோணி பீட்டர் அவர்களுக்கு நம்ம நேரம் மிகப்பெரிய கரவுடைய எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்கள் நேரத்தில் எடுத்து செல்கிறோம். அவருடைய பணி சிறந்தவர். அவர் எடுத்த அந்த விருது வாங்க பணி ஏற்பதற்காக பணி ஆற்றுவதற்கு என்ற இறைமைந்தன் இயேசுவின் அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக்கி எப்பொழுதும் நம்முடைய இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு அவருடைய பணி இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்வோம். குறிப்பாக இந்த நேரத்தில் மன்னிவு மைந்தர்கள் அருட்தந்தைகள் சார்பாகவும் அருட் சகோதரர் சார்பாகவும் மற்றும் அருட் சகோதரிகள் சார்பாகவும் படித்துக் கொண்டிருக்கிற அருட் சகோதரிகள் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை அணிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பங்கு தந்தை சார்பாக புதிய குழுவுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் நம்முடைய கலைஞர்கள் மாவட்டத்தை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சார்பாக அந்த சகோதரர் சார்பாக இவர்களையே பொறுப்படுகிறோம். ஊர் நாட்டாளர்கள் சார்பாக பொன்னாடை போட்டுவார். மற்ற பொன்னாடை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதியாக இருக்க பூசை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பூசை முடிந்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஒரு நாட்டாளர்கள் மட்டும் தற்பொழுது இங்கே இருக்கும்படியாக போட்டு இருக்கிறோம். அருட்தந்தை கோவில் அவர்களுடைய தந்தையவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அருட்தந்தை அமல்ராஜ் குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை போட்டுவார்கள். கிராம நாட்டாளர்கள் சார்பாக அந்தோனியார் கிராம நாட்டாளர்கள் சார்பாக பொன்னாடை போட்டுவார்கள். மற்றவர்கள் திருப்பதி முடிந்தவுடன் பொன்னாடை போட்டுக்கொள்ளலாம். திருப்பதி முடிந்தவுடன் சிறிது நேரம் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஊர் பெரியவர்களே மற்றும் எனது சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பு. இந்த நாளிலே என்னை கருத்தறிக்கும் முன் தன் மனதில் கருத்தறிந்து நான் பிறகு முன் என்னை திருநிலைப்படுத்தி இந்நாள் வரை என்னை காத்து வழிநடத்திய மூவொரு இறைவனுக்கு என் மனதால் நன்றியை உரித்தாக்குகின்றேன். என்னோடு நடந்து வந்த பயணம் செய்த அன்னை மரியாளுக்கும் குறிப்பாக நமது பங்கின் பாதுகாவலரான சபேரியாருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். அடுத்ததாக இந்த நன்னாளிலே என்னுடைய பெற்றோரை நினைத்து பார்க்கின்றேன். திரு அந்தோணி ஜோசப், திரு சகாயமேரி தங்களுடைய ஒரே மகனை இறைவனுக்கு அளித்துள்ளார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அவர்கள் செய்த இந்த நன்மைக்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நேரத்தில் குறிப்பாக அழைத்த இறைவனுக்கு பணி செய்ய அகிலம் முழுவதும் அவரது வார்த்தை அறிவிக்க அமலமறை தூதுவர் சபை வழியாக என்னை உருவாக்கிய எனது சபை நிறுவனர் அருள்ராஜ், என்னுடைய சபை தலைவர்கள், ஆலோசகர்கள், குருக்கள் மற்றும் என்னோடு பயணித்த அனைத்து அருள் தந்தைகளுக்கும் எனது மனமான நன்றியை காணிக்கையாகின்றேன். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.
குறிப்பாக கடந்த 3 வாரங்களாக ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் ஆலோசிக்கின்ற போது என்னோடு உடனிருந்து நடந்தவர். ஆகவே பங்கு தந்தை அருள்தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து பொன்னாடை போற்றுகிறேன். அடுத்ததாக இவருடைய அனுபவங்கள் அதிகம் அருள்தந்தை செல்லப்பாண்டி அவர்கள். இவரையும் சற்று 5 வருடங்களுக்கு முன்பதாக தான் அறிமுகமானேன். என்னோட பல்வேறு ஆன்மீக ஆலோசனைகளில் என்னோட உடனிருந்து என்னுடைய தினசரி வாழ்க்கையை நன்கு அறிந்து என்னோடு பயணித்து பல உதவிகளை செய்தவர். அவருக்கு என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். நாளைய சரித்திரமே நாளைய உலகமே என்று அனைவரையும் விரும்பி பார்த்து வைக்கும் அளவுக்கு ஊக்கப்படுத்தும் வரவில்லை என்றால் யாரை நாம் அனுப்புவோம்? எம் மந்தையை வழி நடத்த யாரை நாம் அனுப்புவோம்? எம் மந்தையை வழி நடத்த பாதையில் செல்வாய், நான் பேசும் வார்த்தையை சொல்வாய். நான் காட்டும் பாதையில் செல்வாய், நான் பேசும் வார்த்தையை சொல்வாய். நீ இல்லை என்றால், வரவில்லை என்றால் யாரை நாம் அனுப்புவோம்? எம் மந்தையை வழி நடத்த யாரை நாம் அனுப்புவோம்? எம் மந்தையை வழி நடத்த எழுந்திடுவாய். உன்னை வெண்கலச் சுவராய் வைப்பேன், உன் எதிரிகளை மேற்கொள்வேன். உன்னை வெண்கலச் சுவராய் வைப்பேன், உன் எதிரிகளை மேற்கொள்வேன். நீ இல்லை என்றால், வரவில்லை என்றால் யாரை நாம் அனுப்புவோம்? எம் மந்தையை வழி நடத்த யாரை நாம் அனுப்புவோம்? எம் மந்தையை வழி நடத்த கருவில் என்னை அறிந்தே
பணிவாழ்வையே எங்களகலாக ஏற்று அயராது உழைப்போ தளராது ஜெபிப்போ இயேசுவே இயேசுவே. அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். சிறைப்பட்டோர் விடுதலை அடைய வந்தீர், வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர். உலகின் இடர்களை வென்றிடவே இறை சித்தத்தில் நாளும் வாழ்ந்தவரே, நற்செய்தி முழங்கி நம்பிக்கை வாழ்வில் புதிதாய் உலகை மாற்றினீரே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே. தந்தையின் அன்பினை பகிர்ந்தவரே, இறையாவியின் ஏவுதல் நிறைந்தவரே. தந்தையின் அன்பினை பகிர்ந்தவரே, இறையாவியின் ஏவுதல் நிறைந்தவரே. ஆயிரம் ஆயிரம் புதுமைகளால் அன்று எளியவர் மனதை ஆட்கொண்டீர். வாழ்வென்னும் கடலில் அன்பென்னும் படகாய் என்னிலே வாழ்ந்திடும் பரம்பொருளே. உம் பணி வாழ்வையே எங்கள் அகராக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம். அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழியா உறவில் இணை